வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா அக்கீதா அப்படிங்கிறது தான் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகிய முறையில் படிப்பினை வந்து பெறும். நான் கற்றா மட்டும் போதாது, எல்லாருமே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பரியூ சமாவாத்தி வல்லல்லி யாதல் ஜலாலி வல்லிக்ராம் யா ஹய்யு யா கையும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் நாங்களோ தேவி உடையவன், நீயோ தேவையற்றவன். ஓகேங்களா? அதோட தொடர்பான இது நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் பார்ட் 4 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 5 பாருங்கள். அக்கீதா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த 2 வரம்பு மீறியை சென்ற கூட்டங்களும் தாங்களே உண்மையான முஸ்லீம் என்று கூறியது. அப்படின்னா 2 கூட்டங்கள் வந்து பிரிஞ்சு போச்சு. ஆமாம் தானே? என்னென்ன கூட்டங்கள்? ஒன்று வந்து ஹவாரிஜிகள், இன்னொன்று ஷியாக்கள். இது 2 கூட்டமே வரம்பு மீறியவங்கள் தான். அவங்க வந்து தங்களை தாங்களே ஒரு முஸ்லீம்கள் அப்படின்ட்டு வந்து கூறினாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்ய விரிவடைந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்கள் யார் உண்மையான முஸ்லீம் என்று குழப்பும் நிலை ஏற்பட்டது. அப்படின்னா 2 குறிப்பாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்போ புதுசாக இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டு வரவங்க வந்து ஒரு குழப்பம் ஏற்படும்னா எந்த கூட்டம் வந்து உண்மையான கூட்டம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டுச்சு. இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் இருந்து சரியான அக்கீதாவை பின்பற்றியவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்று கூறும் நிலை ஏற்பட்டது. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காட்டி தந்த வழியின்படி சஹாபாக்கள் வந்து எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்ட அந்த இதை தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பு பஹ்மு ஷஹாபியின் முக்கியத்துவம். ஓகேங்களா? இங்கே இஞ்சிதிஹாத் அப்படின்னா அது இன்னுமே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ ஹவாரிஜிக்கள் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காதவன் காஃபிர் என்று ஆயத்துக்கு நேரடியாக அர்த்தம் எடுத்தார்கள். என்னன்னா ஹவாரிஜிகள் எப்படி எடுத்திருக்காங்க? அல்லாஹ் வந்து இறக்கி கொண்ட தீர்ப்பு வழங்காதவன், அல்லாஹ்வுடைய இதை வந்து தீர்ப்பு வழங்காதவன் வந்து காஃபிர் என்று வந்து நேரடியாக வந்து அவங்க வந்து அர்த்தம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்னு அப்பாஸ் அலி அவர்களிடம் சென்று இப்னு அப்பாஸ் அலி வந்து அவங்க கிட்ட போய் சென்று, நீங்கள் புரிந்தது தவறு, சஹாபாக்கள் யாரும் அப்படி புரியவில்லையே என்று கூற. நீங்கள் யோசித்த மாதிரி சஹாபாக்கள் யாருமே இப்படி நேரடியாக வந்து அர்த்தம் புரியலை. இதெல்லாம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு புரியும். ஏன்னா அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு முஸ்லீம் வந்து சண்டை போட்டுக்கிறது ஒரு தவறு. ஏன்னா நம்ம வந்து ஒரு சமாதான நிலைக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து 2 பேருமே சமாதானமாக போகிறாங்க. அலி ரலியாவும் இன்னொருத்தவங்களும். ஓகேங்களா? அலி ரலியல்லாஹும் முவாவியாவும் 2 பேரும் ஓகே நம்ம சமாதானமே போகலாம் அப்படின்னு. ஆனால் அதை வந்து சில மக்கள் வந்து ஏற்றுக்கிறல. இல்லை, அது வந்து தவறு, அதுக்கு வந்து அல்லாஹுக்கு வழிபடாமல் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க, இது வந்து காஃபிர் அப்படின்னு நேரடியாக வந்து இவங்க தவறாக அர்த்தம் புரிஞ்சாங்க. அதுக்கு தான் இப்னு அப்பாஸ் அலி நீங்கள் இப்படி நேரடியாக அர்த்தம் புரிஞ்சது போல் வேறு யாரும் அர்த்தம் புரியவில்லை. ஆகவே சத்தியம் எது அசத்தியம் எது என்பது பிரித்து அறிய ஒரே வழி சஹாபாக்கள் புரிந்தது போல நாமும் மார்க்கத்தை புரிந்து கொள்வது என்பதுதான். அப்போது நம்ம எப்படி சஹாபாக்கள் வந்து எப்படி அர்த்தத்தை புரிஞ்சாங்களோ அது மாதிரி தான் நம்ம புரியணும். நம்மளாம் ஒரு தவறான கருத்துக்களை வந்து இது பண்ணக்கூடாது, எடுத்துக்கிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி நாட்கள் சஹாபாக்களிடம் உபதேசம் செய்யும்போது அதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறுதி நாட்கள் வந்து உபதேசம் வந்து செஞ்சுருக்காங்க. எப்படின்னா, உங்களில் எனக்கு பின் வாழ்கின்றவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பார். அப்படின்னா நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்து பல மக்கள் வந்து கருத்து வேறுபாடுகள், எப்போ ஒரு விஷயம் வந்து கருத்து வேறுபாடுகள் நடக்குதோ அப்போ வந்து பல உண்மைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மர்மையை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறப்போ வர்றப்போ இது 2 கூட்டத்தார் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு கூட்டத்தார் இல்லை அவங்க வந்து முடியாமல் இருக்காங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டத்தினர் இல்லை சொல்லட்டும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நான் வந்து இதுக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன்
அது கருத்து வேறுபாடு இருந்தாவே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் ஒரு இறுதி நாட்களில் வந்து உபதேசம் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் வாழ்கின்ற வந்து அதிகமான கருத்து வேறுபாடுகளை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் என்னன்னா, ஒரு புதிதாக மார்க்கம் தோண்டும், பொய்ங்கிறத உண்மைன்னு சொல்லுவாங்க, இப்படி பல குழப்பங்கள் ஏற்படாதா, அப்போது நீங்கள் எனது வழிமுறையையும் எனக்கு பின் வருகின்ற நேர்வழி பெற்று கலிஃபாக்களின் வழிமுறையையும் உங்கள் கடைவாய் பற்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து நான் வாழ்ந்தனோ எனக்கு பின் சஹாபாக்கள் கலிஃபாக்கள் வாழலாம், அவங்களுடைய வழிமுறைகளை வந்து பின்பற்றி எப்படி கடைவாய் பற்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்க. அப்படின்னா கடைவாய் பற்களை எப்படி நீங்கள் வந்து இருக்கலை கற்றுப்பிடித்து விழாதபடி நீங்கள் எப்படி கற்றுப்பிடிப்பீங்களோ அதுபோல் என்னுடைய மார்க்கத்தை வந்து நீங்கள் உறுதியோடு கற்றுப்பிடிங்க. நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு வலுகு விட்டுறாதீங்க. அது கடைவாய் பற்களை நம்ம பிடித்த எந்த ஒரு பொருளுமே ஈஸியாக விலகாது. அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கலிஃபாக்கள் பின்பற்றியே தெரியும், நீங்கள் வந்து அவங்க எப்படி பின்பற்றாங்களோ அது போல் நீங்கள் வந்து பின்பற்றுங்க. ஏன்னா ஒரு குழப்பம் ஏற்படும் நிலை எதுனா வரதான் போது எனக்கு அப்புறம் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு என்னுடைய மார்க்கத்தை விட்டு போயிடாதீங்க. என்னுடைய மார்க்கத்தில் கலிஃபாக்கள் எல்லாரும் பின்பற்றி எப்படி வாழ்ந்துருக்கோங்க அதுபோல் வாழுங்க அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னுடைய சுன்னாவே வழிமுறையை என்றால் குர்ஆனுக்கு விளக்கமாக அமையக்கூடியவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பற்றி பிடிக்கும்படி கூறினார். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்க, அது எல்லாமே சுன்னா தான். அது எல்லாமே எங்கே இருக்குது, குர்ஆன்லேயே இருக்குது. அதுபடி வந்து வாழணும். நேர்வழி பெற்ற கலிஃபாக்களின் வழிமுறையையும் என்றால் ஒரு சட்டத்தை சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் கூறியதால் அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். எல்லாரும் எந்த விஷயத்தை சரி அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு சில ஆதாரங்கள் இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து நம்மளும் அதுபடி பின்பற்றணும். இஞ்சிதிஹாத் அடிப்படையில், இஞ்சிதிஹாத்னா மார்க்க சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அடிப்படையில் சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு சில கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹ் காலம் முடியும் போது, அலி ரலியல்லாஹ் காலம் வந்து முடியும் போது முஸ்தசிலா அப்புறம் ஜஹ்மியா போன்ற பிரிவுகள் தோன்றி, 2 பிரிவுகள் வந்து தோன்றியிருக்கு. அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா என்று கூற ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்டவங்களை என்னன்னா அவங்க தான் அஹ்லு சுன்னா அப்படின்ட்டு கூற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது உண்மையான அஹ்லு சுன்னா மக்கள் தங்களை அஹ்லு ஹதீஸ் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்று கூற ஆரம்பித்தார். அவங்களுக்கு தங்களை தாங்கள் நாங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற உண்மையாளர்கள் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தானே பிரித்துக்கிட்டாங்க. இப்படி 2 பிரிவாக. இந்த 2 பிரிவில் வந்து முஸ்தசிலா அப்படிங்கிற பிரிவை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்போது அதுதான் இதுக்குரியது. என்னென்னா இஸ்லாத்தில் பெயரால் தோன்றிய வழிகெட்ட பிரிவுகள். அப்படின்னா இஸ்லாத்தில் பெயரில் வந்து தோன்றிய வழிகெட்ட பிரிவுகள். அப்புறம் ஆட்சியர்களின் காலகட்டம். அப்படின்னா கிபி 570 632 வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் சொல்கிறாங்க. 632 666 வரை 4 கலிஃபாக்கள் ஆட்சி காலம். அப்படின்னா அலி ரலியல்லாஹ், அப்புறம் உமர், அபுபக்கர் அப்புறம் உஸ்மான், இவங்க தான் 4 கலிஃபாக்கள். அதுக்கப்புறம் 666 750 உமையாக்களின் ஆட்சி காலர். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா அப்பாசியர் ஆட்சி காலம் சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. 1258 மக்கோலியரின் ஆட்சி காலம் அப்படின்னு வந்துச்சு. இப்போ பிரிவில் வந்து முஸ்தசிலா, அப்புறம் ஜப்ரியா, கத்ரியா, முர்ஜியா, காதலியானிகள். இதில் நம்ம வந்து முஸ்தசிலா அப்படிங்கிற ஒரு இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். விளங்கியவர்கள், பெயர் காரணம். இப்போ வந்து உருவான வரலாறு, இது எப்படி உருவாயிருக்காங்க அப்படின்னா எங்கும் இஸ்லாமியர்களின் ஆட்சி இருந்தது. எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியோட ஆட்சி தான் இருந்துச்சு. அதில் இமாம் ஹசன் பசரி ரஹா அவர்கள் கல்வி கற்பித்து வந்தார்கள். இவங்க வந்து ஒரு கல்வியை வந்து கற்பிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்நேரத்தில் ஹவாரிஜுகள் தோன்றி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வந்து ஹவாரிஜுகளும் தோன்றி கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் இமாம் ஹசன் பசர் ரரே அவர்களிடம் ஒருவர் வந்து பெரும்பாவம் விஷயத்தில் ஓர் மனிதனின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார். கல்வி கற்றிருக்கும் போது அப்போ வந்து ஹசன் பசர் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, பெரும்பாவம் விஷயத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹசன் பசர் ரஹா அவர்கள் இக்கேள்விக்கு பதிலளிக்கும் முன், அவங்க வந்து ஹசன் பசரி வந்து கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு முன்னாடியே சபையில் அமர்ந்திருந்த ஒருத்தவங்க வந்து அந்த சபையில் வந்து அமர்ந்திருந்த மாணவர்களும் ஒருவரான என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாசிஸ் பின் அதாத் என்பவர் வந்து குறுக்கிட்டு அவர் வந்து பதில் சொன்னாங்க. யார் கேட்டதுக்கு? இந்நிலையில் இமாம் ஹசன் பசரி ரஹ் அவர்களிடம் ஒருவர் வந்து
அவர்கிட்ட ஒரு பதில் கேட்குறாங்க. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பெரும்பாவம் விஷயத்தில் ஒரு மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ஹசன் பசரி ரஹா அவர்களிடம். அப்படி கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சபையில் இருந்த ஒருத்தவங்க குறுக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. அதான் வாசிப் பின் அதாப் பதில் சொல்கிறாங்க. என்னென்னா, பெரும்பாவம் செய்தவர்கள் முஃமின்களும் அல்ல, அதே நேரம் காஃபிர்களும் அல்ல. ஒரு பெரும்பாவம் செஞ்சால் என்னது முஸ்லீமும் இல்லையா, காஃபிரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னன்னா, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளவர் என்று பதிலளித்தார். ஈமானுக்கும் ஒரு குஃப்ருக்கு இரண்டுக்கு நடுவில் உள்ள ஒரு நிலைப்பாடு தான் சொன்னாங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ஒரு குறுக்க பதில் சொன்னாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹசன் பசரி ரஹா அவர்கள் உடனடியாக இதை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஹசன் பசர் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதை கேட்ட ஹசன் பசர் அவர்கள் உடனடியாக வாசிப் பின் அதாவை தமது சபையிலிருந்து விரட்டிவிட்டார். இவர் இப்படி பதில் சொன்ன உடனே ஹசன் பசர் என்ன செஞ்சுருக்காங்க? தன்னுடைய சபையிலிருந்து அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. ஏன் விரட்டி விட்டுருக்காங்கன்னா, ஒரு பெரும் பாவம்னா என்ன? அது பாவம் தான். அவங்க கண்டிப்பாக பெரும்பாவம் சேர்ந்தாவே அது காஃபிர் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறான்? ஈமானுக்கும் குஃப்ருக்கும் நிலைப்பாடு அப்படின்னா முஸ்லீமும் இல்லையே ஹிந்து இல்லைன்னு ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறான். ஆனால் அது என்ன? ஒரு பெரும்பாவம் செஞ்சாவே அது காஃபிர் தான் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லாமல் ஒரு ஈமானுக்கும் ஒரு குஃப்ருக்கும் நடுவில் இருக்கிற நிலை அப்படின்னு சொன்னனால தன்னுடைய சபை ஹசன் பசரி தன்னுடைய சபையிலேருந்து அவனை விலக்கி அப்படின்னா விரட்டி அடிச்சு விட்டான். அப்படின்னா அந்த சபையிலேருந்து விலகி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. விரட்டி விட்டப்பட்ட வாசிம் அவரது ஆதரவாளர்களும் அப்பள்ளி வாசலின் மற்றொரு மூலையில் ஒதுங்கி கொண்டு தமக்கொன்று சில அடிப்படை கோட்பாடுகளையும் உருவாக்கி கொண்டனர். அப்போ என்ன செஞ்சுட்டான்? இவனை விரட்டி விட்டுட்டாங்க பார்த்தியா? அப்போ விரட்டி விட்டவன் என்ன செஞ்சுட்டான்? தமக்குன்னு அவனை பின்பற்றி பல பேர் இருப்பான, அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் தான், அவனாக சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு கோட்பாடுகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். யார்? அந்த ஈமானுக்கு அந்த முஸ்லீம் அல்லான்னு சொல்லி இரண்டு இதுக்கு நடுவில் உள்ள இதை சொன்னால் பார்த்தியா, அவனை விரட்டடிச்சப்பட்டனால அவன் அந்த இடத்த விட்டு போய் அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு புது கோட்பாடுகளை எல்லாத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது பெருப்பாவங்கள் 7 என்னென்னா இணை வைப்பதுன்னு என்னது? அல்லாஹுக்கு இணையாக வேறு ஒரு கடவுளை வணங்குறதா இணை வைக்கிறது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவன் ஒருவன் தான் அவன். கொலைனா என்ன? அல்லாஹுதால கொலை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு உயிரினும் அல்லாஹால் தான் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய படைப்பை நம்ம கொல்லக்கூடாது. சூனியம் வைக்கிறது, சூனியம்னா நமக்கு தெரியும். அப்புறம் வட்டி வாங்குவதும் சரி, வட்டி கொடுப்பதும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அவதூறு, ஒரு பொய்யான ஒரு இட்டி கட்டி பேசுகிறது. அனாதையின் சொத்தை உண்ணுதல் அப்படின்னா, இப்போ எனக்கு சொத்து இருக்குது ஆனால் எங்கள் அம்மா அப்பா இல்லை அப்படின்னா என்னுடைய சொத்தை எனக்கு தெரியாமல் என்னை சொந்தக்காரவங்க என்னகிட்ட இருந்து பிடிங்கி அவங்க சாப்பிட்றது. அப்போ அது என்னது? அனாதையின் சொத்துக்களை உண்ணுவது. அப்புறம் போரில் புதுமுருவிட்டு அப்படின்னா, ஒரு போருக்கு போயிட்டோம்னாவே ஒன்று சண்டை போட்டு இறந்து வரணும். அதை விட்டு போட்டுட்டு புதுமுருவிட்டா இல்லை இவன் அடிச்சுட்டா எனக்கு ரத்தம் காயப்பட்டுச்சு அப்படின்ட்டு அந்த போர்லேருந்து ஓடிட்டு வரக்கூடாது. அல்லாஹ்வுக்காக ஒன்று போரிட்டு இறக்கணுமே தவிர புதுமுருகு காட்டிட்டு வரக்கூடாது. கொள்கைகள். இப்போ இவங்களுடைய கொள்கைகள்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முஸ்தசிலா அப்படிங்கிற கொள்கைனா எப்படி இருந்துச்சுன்னா, ஓரினை கொள்கை அப்படின்னா இணை வைப்போ அல்லது சிறிய அளவு கூட மனதாலும் உடலாலும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அப்படின்னா ஓரினை கொள்கைனா அல்லாஹுக்கு மட்டும்தான் வணங்குவாங்களே தவிர வேறு எதையுமே வணங்க மாட்டாங்க. அது உடலளவாக இருந்தாலும் சரி, மனதளவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடியவர்கள். நீதி அப்படின்னா விதியை நம்ப மாட்டார்கள். அப்படின்னா மனிதனின் பேச்சுக்கள் செயல்கள் எதுவும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதல்ல. அப்படின்னா மனிதன் பேசுகிறான் பார்த்தியா, அவன் பேசுகிறதும் சரி செயலும் சரி இது எதுவுமே அல்லாஹ்வால் படைக்கப்படவில்லை. நன்மை யாவற்றும் அல்லாஹால் படைக்கப்படுகிறான். நன்மை எல்லாமே அல்லாஹ்வால் தான் படைக்கப்படுது. ஆனால் தீமை அப்படி படைக்கவில்லை. மனிதனின் செயலுக்கு அவனே பொறுப்பு. என்ன மனிதன் செய்கிறானோ அவன் தான் பொறுப்பு. தீமை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் நீதிக்கு ஏற்றதில்லை. யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது சரியில்லை என்று வாதாடுகிறார்கள். யார்? இந்த முஸ்தசிலா. ஆக்சுவலி எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அறிந்தவன் தான். அவனுக்கு தெரியும் நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பேச போகிறோம் அப்படின்ட்டு.
நன்மை தீமை எல்லாம் யாருடைய கைவசத்தில் இருக்குது? அல்லாஹ் ஒருவருடைய கைவசத்தில் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன, அந்த முஸ்தசிலா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கூட்டம் சொல்லுது அல்லாஹ் வந்து மனிதர்கள் பேசுகிற பேச்சும் சரி செய்யணும் சரி அல்லாஹ்வால வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒன்று. நன்மை வந்து அல்லாஹோட வருது, தீமை வந்து மனிதன் தான் செய்கிறான், அதுக்கு வந்து தண்டனை இல்லை அப்படின்னு முஸ்தசிலா சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. உண்மையிலே நம்ம செய்கிற நன்மை தீமை இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வின் பக்கம் இருந்து தான் வருகிறது. அதுதான் உண்மை. அதான் நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் விதிக்கப்படியே நடக்கிறது. அதுதான் என்னது இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லுது. வாக்கும் எச்சரிக்கையும். பெரும்பாவம் செய்தவன் பாவம் மன்னிப்பு கேட்காமல் மரணித்தால் அவன் நரகில் நிரந்தரமாக இருப்பான். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரும்பாவம் செய்துட்டானா அவன் பாவ மன்னிப்பு வந்து கேட்காம இறந்துட்டானா அவன் கண்டிப்பாக நரகத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபிருக்கு கிடைக்கும் வேதனையை விட அவனுக்கு சற்று குறைவாகவே கிடைக்கும். ஆனால் காஃபிருக்கு கிடைக்கிற வேதனையை விட இவனுக்கு சற்று குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பான். எந்த உலகத்தில் இந்த உலகத்துலேயும் அவன் பாவ மன்னிப்பு கேட்கணும். வேதனை வந்து அல்லாஹ் அறிந்தவன். அவன் எப்படி கொடுப்பான்னா யாருக்கு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே சமமாக தான் கொடுப்பான். அதே நிமிஷம் அவங்க ஒரு காஃபிராக இணை வைப்பவராக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா வந்து இணை வைத்த காரணத்தால் மித்தது எல்லாத்துக்குமே சமமான ஒரு வேதனை தான் அல்லாஹாலா தருவான். அந்த வேதனையிலிருந்து அனைவரும் நம்ம பாதுகாக்கப்படணும். ஆமீன். முஃமினுக்கும் காஃபிருக்கும் இடைப்பட்ட நிலை. ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கு என்ன இடைப்பட்ட நிலைனா, ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்தாலே அவர் முஃமினும் இல்லை காஃபிரும் இல்லை, இரண்டிற்கும் இடைப்பட்ட. அப்படின்னா ஒரு மனிதன் வந்து பெரும்பாவம் செஞ்சுட்டானா அவன் வந்து முஃமினும் இல்லை ஒரு காஃபிரும் இல்லை, அதுக்கு நடுவில் தான். ஆனால் பெரும்பாவம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது. எந்த ஒரு பாவம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வந்து வெளியேற்றாது. அல்லாஹ் நாடினால் அவனை மன்னிக்கலாம். அப்படின்னா எந்த ஒரு பாவம் வந்தாலும் சரி அந்த பாவத்துக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிக கருணை உள்ளவன். மன்னிக்க அவன் ரெடியாக தான் இருக்கான். பாவ மன்னிப்பு கேட்க தான் நமக்கு வந்து வலிக்குது சொல்லப்போனால். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தின்படி நம்ம வந்து இறக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி தான் இறக்கணும். அதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். முஃமினான ஆண் பெண் அனைவரும் விரும்பணும். சரிங்களா? எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடம் மனதளவு போய் கேளுங்க. அது தஹஜ்ஜத் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அப்படின்னா தீமை செய்பவர்கள் ஆட்சியாளராக இருந்தாலும் அவருக்கு எதிராக போர் புரிய வேண்டும். என்னன்னா ஒரு தீமை செய்தவர் ஆட்சியில் இருக்காங்கன்னா அவனுக்கு எதிராக வந்து போர் செய்ய வேண்டும். ஆட்சியாளர்களிடம் தெளிவான குஃப்ரை காணாதவரை அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. அப்படின்னா அவங்க தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு எதிர்த்து எது வேணால் பண்ணலாம். அதுவரை நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அப்பாசியர் ஆட்சி காலம் வந்தவுடன் இந்த கொள்கையை எதிர்த்து அளித்தார்கள். அப்படின்னா அப்பாசியரோட ஆட்சி காலம் வந்தோடனே இப்படிப்பட்ட கொள்கையினா என்னென்ன அப்படிங்கிற வந்து அழிச்சிட்டாங்க. ஆக்சுவலி முஸ்லீமான ஆண் பெண் இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு அல்லாஹுதாலா அறிவை கொடுத்துருக்கான். ஸோ அனைவரும் என்னது எது கரெக்டு எது தவறுங்கிறது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கான். அப்போ சிந்தித்து நம்ம தான் செயல்படும். என்ன அல்லாஹ் சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் சரி என்னிடம் வந்து மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண் பெண் அனைவரும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தாக மன்னியுங்கள். அல்லாஹும் மன்னிக்கட்டும். அஸ்தகஃபில்லா அஸ்தகஃபில்லா அஸ்தகஃபில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.